உங்களுக்கு வணக்கம். நான் இப்ப எங்க இருக்கிறேன்னா, நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூந்தங்குளம் அப்படிங்கிற பறவைகளின் வாழிடத்துல இருக்கிறேன். இது பறவைகள் சரணாலயம்னு சொல்லுவாங்க. பல ஆண்டுகளா இங்க வெளிநாடுகளில் இருந்து பறவைகள் நிறைய, அதாவது எல்லா நாடுகள்ல இருந்தும், ஆஸ்திரேலியா, கனடா, எல்லா நாடுகள்ல இருந்தும் பறவைகள் இங்க வந்து தங்கி தன் இனப்பெருக்கத்தை செஞ்சுட்டு அப்புறம் ஜூன் ஜூலை அந்த காலகட்டத்தில் குஞ்சுகளோட பறந்து திரும்ப அதது நாடுகளுக்கு போயிடும். இந்த இந்த இடைப்பட்ட இந்த 3-4 மாத காலத்துல இங்க வந்து இந்த பறவைகள் இங்க தங்கி இருக்கிறது. இது ஒரு பெரிய அதிசயமான இடம். இது எல்லா நாடுகள்ல இருக்க பறவைகள் பறந்து வந்து கடல் மார்க்கமா பறந்து வந்து இந்த குக்கிராமத்துல நம்ம நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முனஞ்சிப்பட்டி அப்படிங்கிற ஒன்றியத்துக்கு உட்பட்ட கூந்தங்குளம் கிராமத்துல வந்து தங்கி இருந்து இனப்பெருக்கம் செய்து இந்த இடத்த, இந்த கிராமம், அந்த மக்கள் வந்து அன்பா பாத்துக்கிறாங்க இந்த பறவைகளை. இந்த கிராமத்துல திருவிழானாலும் சரி, தீபாவளினாலும் சரி, எந்த வெடியும் வெடிக்க மாட்டாங்க, எந்த சத்தமான இதுகளும் இங்க பண்ண மாட்டாங்க. இந்த மக்களோட ஒத்துழைப்புல இந்த பறவைகள் இங்க இனப்பெருக்கம் பண்ணுது. இதுல அரசு வந்து சில முன்னேற்பாடுகள் செஞ்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல, செஞ்சிருக்காங்க. இன்னும் இந்த நாங்குநேரி தொகுதியில ஒரு சுற்றுலா மையமாக இதை மாற்றி இந்த பறவைகள் சரணாலயத்தை பற்றி நிறைய விழிப்புணர்வு கொண்டு வந்து நிறைய சுற்றுலா மக்களை உள்ள வர வச்சு இதை ஒரு சுற்றுலா தலமாக மாற்றலாம். நாம் தமிழர் கட்சி ஆட்சி வந்தால் கூந்தங்குளம் சுற்றுலா தலமாக மாற்றப்படும் என்பது நம்ம தேர்தல் அறிக்கையிலே கொடுத்திருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரும்போது இந்த இடத்தை மீண்டும் ஒரு நல்ல ஒரு சுற்றுலா மையமாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.